Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. தமிழ்நாட்டில் இன்று 17 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரியில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம். சிவராமன், வணக்கம். மழை குறித்தான விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் கீதா. சென்னையில் இன்று ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பார்த்தோமெனால் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. ஒரு சில பகுதிகளில் லேசான தூறல் மழையானது காலை நேரத்தில் பெய்தது குறிப்பிடத்தக்கது. வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் நிலவக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் தற்பொழுது பெரும்பான்மையான மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக இன்று 17 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேலும் மத்திய கிழக்கு அரபிக்கடலில் நாளை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகிறது. இதன் காரணமாக பார்த்தோமெனால் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியும் உருவாக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது வடக்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடையும். இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கனமழையும், கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் இன்று ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. 2 நாட்களுக்கு தற்பொழுது வெப்பம் குறைந்து காணப்படுகிறது. அதன் பிறகு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரை கேரளா பகுதிகளில் வரும் 27ஆம் தேதி தொடங்கும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு தமிழக பகுதிகளில் மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெங்களூர் நகர் முழுவதுமே தற்பொழுது வெள்ள நீரில் மிதக்கிறது. குறிப்பாக தென்மேற்கு பருவமழை இன்னும் துவங்காததற்கு முன்பாகவே பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக இந்த மழை பெய்து வருகிறது. சென்னையை பொறுத்தவரை நேற்று மற்றும் இன்று பார்த்தோமெனால் வெயிலின் தாக்கம் குறைந்திருப்பதால் தற்பொழுது பொதுமக்கள் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டிருக்கின்றனர். இன்று 17 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.